ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். தினம் ஒரு திருக்குறள் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படின்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ நம்மளுடைய கரண்ட் லைஃபுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் தீக்காயத்தினால் உருவான புண்ணு கூட ஆறிடும். ஆனா நம்ம ஒருத்தவங்களை வார்த்தைகளால கஷ்டப்படுத்தி அதனால அவங்க ஹர்ட் ஆகி வர்ற காயம் கடைசி வர ரணமாவே இருக்கும், அதாவது தழும்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளுடைய வள்ளுவர் சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது பேசின வார்த்தை உனக்கு எஜமா, பேசாத வார்த்தைக்கு நீதாயா எஜமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம யூஸ் பண்ற வேர்ட்ஸுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும், அப்செட் தின்னவன் வாயை தொடச்சுதாங்க ஆகணும். அதே மாதிரிதான் வார்த்தைகளை யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணா அதனால வர்ற விளைவுகளையும் நாம தான் அனுபவிக்கணும். ஸோ திங்க் வைஸ் அண்ட் யூஸ் த வேர்ட்ஸ் வைசர். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி அபிராமி. டாடா, பை பை.